சென்னை மாநகராட்சி பெரம்பூர் இறைச்சி கூடம் தனியார் மயமாக்கப்பட்டதை கண்டித்து இறைச்சி வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர் சங்கங்களின் போராட்டக் குழுக்கள் இணைந்து ஒருநாள் கடையடைப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்த்தினர். இறைச்சி கூடத்தை தனியாருக்கு தாரை வார்க்காதே, தாரை வார்க்காதே, தனியாருக்கு தாரை வார்த்தால் ஆண்டு வருமானம் 40 லட்சம். வியாபாரிகள் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் இறைச்சி கூடத்தை ஒப்படைத்தால் ஆண்டு வருமானம் 1 கோடி. ஏற்று நடத்து, மாநகராட்சியை ஏற்று நடத்து, மாநகராட்சியை ஏற்று நடத்து, இறைச்சி கூடத்தை ஏற்று நடத்து, இறைச்சி கூடத்தை ஏற்று நடத்து, ரத்து செய், 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 ரத்து செய். மகாவீர் ஜெயந்தி என்ற பெயரில், மகாவீர் ஜெயந்தி என்ற பெயரில், மகா நிறுவன் என்ற பெயரில் இறைச்சி கடையை மூடச் சொல்லும், இறைச்சி கடையை மூடச் சொல்லும் அரசாணையை ரத்து செய். இந்தியாவிலும் குறிப்பாய் தமிழகத்திலும் பன்று தொட்டு நடந்து வருகிற ஆடு மாடு கோழி இறைச்சி வியாபாரிகளினுடைய நலனை காப்பதற்காகவும் அரசாங்கம் அனைத்தையும் தனியார் மயமாக்குகின்ற அடிப்படையில் ஆடு மாடு கோழி இறைச்சிகளை வெட்டுவதையும் தனியாருக்கு குத்தகை விட வேண்டும் என்கின்ற பேரத்தின் அடிப்படையில், கையீட்டின் அடிப்படையில் ஒரு தனி முதலாளிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு அங்கே ஆடு மாடுகளை வெட்டுகிற அந்த சாலைகளை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற நேரத்தில் ஆடு மாடு கோழி இறைச்சி வியாபாரிகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக 1 கோடி ரூபாய் நாங்கள் அதற்கு குத்தகையாக தருகிறோம் என்று வியாபாரிகள் இன்றைக்கு கோஷம் எழுப்புகிறார்கள். ஆனால் அரசாங்கம் வெறும் 40 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் சிராஜுதீன் குரைஷி என்கிறவருக்கு குத்தகை விடுவதற்காக டெல்லியிலே இருந்து வந்திருக்கின்ற சிராஜுதீன் குரைஷி என்று சொல்லப்படுகிற ஒரு வியாபாரியிடத்தில் மொத்தமாக குத்தகை விடுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் எடுத்த முடிவை இன்றைக்கு நடக்கிற அனைத்திந்திய அண்ணா திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநகர மன்றத்தினுடைய தலைவர் சைத துரைசாமியும் துணை போகிறார் என்கிற வேதனையை இந்த மக்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை உடனடியாக தடை செய்து அந்த மக்களுக்கு அரசு கேட்கிற, மாநகராட்சி கேட்கிற 40 லட்சம் அல்ல 1 லட்சத்தை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம், 1 கோடியை நாங்கள் தருகிறோம் என்கிற இந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக மாநகராட்சி அவருக்கு கொடுத்திருக்கின்ற லைசன்ஸை பெர்மிட்டை ரத்து செய்ய வேண்டும்.